புரிந்து கொள்ளுங்க. மனசாட்சி சுத்தமாய் இருந்தால் விசுவாசம் அதிகரிக்கும். புரிஞ்சப்பா? மனசாட்சி சுத்தமா இருந்தா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, உலகத்தின் ஆசைகள் நமக்குள் குறையும் பொழுது, உலகத்தின் ஆசைகள் நமக்குள் குறையும் பொழுது, when the desire of the world decreasing in our life, our conscious, our inner man will become stronger. என்னுடைய உள்ளான மனுஷன் அவன் பலவானா மாறுவான். என்னுடைய உள்ளான மனுஷன் பலவானா மாறுவான். அல்லது என்னுடைய கான்சியஸ் பியூரா மாறுது. என்னுடைய கான்சியஸ் சுத்தமா மாறுகிறது. எப்படின்னா, நான் உலகத்தை வெறுக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். நான் உலகத்தை வெறுக்கும் பொழுது ஆவியானவர் என்னுடைய உள்ளான மனுஷனை பலவானாய் மாற்றுவார். அப்படி நான் பலவானாய் மாறும் பொழுது ஆவியானவர் எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை அதிக பலனுள்ளதாய் மாற்றுவார். அப்போ சுத்தமான சாட்சி இருக்கிற இடத்துல விசுவாசமானது அதிகப்படும். அதை தான் பவுல் சொல்றாரு, அவர்கள் நல் மனசாட்சியை தள்ளி விசுவாசம் என்கிறதான கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். அப்ப நல் மனசாட்சி இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அப்போ சுத்த மனசாட்சி இருக்கிற இடத்துல விசுவாசம் அதிகமா இருக்கும். அதனாலதான் பவுல் அவர் நல் மனசாட்சி உடையவராய் இருந்தபடினால், ஆவியானவருக்கு கட்டுப்பட்டவராய் இருந்தபடினால், அவர் உலகத்தை வெறுத்தவராய் இருந்தபடினால் அவர் சொல்றாரு, நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் சொல்றாரு இல்லையா? விசுவாசத்தை காத்துக்கொண்ட, என் கிரீடத்தை வாங்க போறேன். யார் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும்? யார் விசுவாசத்துல வல்லவரா மாற முடியும்? எவர்களுடைய மனசாட்சி கான்சியஸ் ஷார்ப்பா சுத்தமா இருக்கிறதோ. புரிஞ்சாலும்